என்ன செய்யணும், எந்த நேரத்துக்கு என்ன எப்படி பண்ணணும், எல்லாத்துக்கும் பைபிளில் ஆன்சர் இருக்கு. அதை தேடி நம்ம வாசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பாராட்டி வருகிறத நம்முடைய மேன்மையான கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடிக்கு நம்முடைய வழக்கத்தினாலே இந்த ஆண்டவர் நம்மை சுமந்து வருகிறார், பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று இந்த ஆண்டவர் சொன்னாரே, ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நம்ம தேடும் பொழுது ஹல்லேலூயா, பரத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை அனுப்புகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்து அவனை நீங்களாக்கி விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கூப்பிடுகிறதான காக்கை குஞ்சுக்கும் இந்த ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் உண்மையான மனதோடு இந்த ஆண்டவரை கூப்பிடுறாங்களோ அவர்களுக்கு இறங்குகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. எளியவர்கள் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை மறக்காமல் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை பார்க்கிற, நம்மை காண்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, நீர் என்னை காண்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல, எந்த தேசத்தில், எந்த பகுதியில், எப்படிப்பட்டதான நிலைமையில் இருந்தாலும் நம்மை பார்க்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தேடுவதற்கு, அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு, ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்தை நாடுவதற்கு, அவருடைய வார்த்தையினாலே ஹல்லேலூயா நம்மை நிரப்பிக்கொள்வதற்கு, ஆமென், வார்த்தையின்படி ஆமென் நடப்பதற்கு. என்னைக்கு அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்ம முயற்சி செய்கிறோமோ அவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே 2 நாளாகமத்தில் 17ஆவது அதிகாரத்தில் யோசபாத்தை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. யோசபாத் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்தது போல நடந்தான். அதனாலே கர்த்தர் அவருடைய ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அவன் விக்கிரக தோப்புகளை அகற்றி போட்டான். கர்த்தருடைய வழிகளிலே அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று நம்ம நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அதே யோசபாத்தை குறித்து ஹல்லேலூயா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதான காரியம் வேதம் சொல்கிறது. அவனுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் கனமும் மிகவும் பெருகிற்று. ஏன்னா கர்த்தருடைய வழியில் நடந்ததுனால God started blessing him. இங்கே தான் கேட்ச், இங்கே தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஆமென், நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லாமே ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் முகத்தை தேடுறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம், உண்மையாக நடக்கிறோம். ஆண்டவரை எனக்கு இந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு when God started blessing, எல்லாம் வேலை கிடச்சிச்சு, எல்லாமே நடக்க வேண்டியது நடந்துச்சு, திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் கேட்டோம், பிள்ளைகள் கிடச்சிச்சு, வீடியோ வாங்கியாச்சு, நல்ல வேலை கிடச்சிச்சு, நல்ல சம்பாத்தியம், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும் பொழுது we become very busy, we become very lethargic. நிறைய இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது நேரம் வேலைக்கு போயிடுது. திங்கள்லேருந்து சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை செய்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா மணி தப்பு இல்லை, அதனால் தப்பு இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா சார், அநேக நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் நல்ல கிறிஸ்தவர்களும் ஆமென் கொஞ்சம் கொஞ்சமாக வசதி கொஞ்சம் பெருக they drift away from God. ஆண்டவருக்கான நேரம் இல்லை. சர்ச்சுக்கு வர சொன்னால் மற்ற ப்ரேயருக்கு முந்தி எல்லா ஜெபத்துலேயும் இருப்பாங்க. இப்போ ஆண்டவருக்கு ஆன நேரம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு லேட்டாக வர்றது, அதுலேயே தெரிஞ்சிடும். சர்ச்சுக்கு லேட்டாக வர்றதே ஆமென் அவங்க பேக்ஸ்லிடன் மாதிரி தான். ஆமென். ஏன்னா கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆட்களை பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. நான் என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் 2 நாள் லேட்டாக வரேன். ஆனால் தினம் லேட்டாக வர ஆட்கள், எல்லா நேரமும் லேட்டாக வர ஆட்கள், there is a disease for them. Those people, I always say, they don't have any regard for God. ஆமென். ஹொஃப்னி ஃபினஹாஸ் குறித்து வேதம் சொல்லும்போது they never had any regard for God. சும்மா ஏதோ ஏலியன் பிள்ளைகள், ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிஃப்டிங் இருக்குது, டேலண்ட் இருக்குது, ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிறதான் நிலைமையில் உண்மையாக ஆண்டவருக்கு அடுத்த அந்த பயமும் பக்தியும் குறைஞ்சி போகிறதுனால தான் நீங்கள் நிறைய பேர் இந்த காரியத்தில் மாட்டிக்கொள்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோசபாத்துக்கு ஒரு காரியம் நடக்குது. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. ஆமென். அது நடக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆகாப் பொல்லாத ஒரு ராஜா. He never did anything on his own. He always listened to his wife Jezebel.
அவருடைய பேச்சை கேட்டுட்டு ஃபெனீஷியா அந்த வேறு ஒரு ஊர்லேருந்து வந்தால் அந்த அம்மா கல்யாணம் ஆகி வரும்பொழுது 850 பாகால் அஸ்திரோ தீர்க்கதரிசிகளே கூடையே கூட்டிகிட்டு வந்துட்டா. அவன் இவ சொல்கிறபடி ஷி வாஸ் அ விக்கெட் வுமன், பொல்லாத ஒரு பெண். இன்றைக்கி எசபேல் இன்றைக்கி இல்லை, ஆனால் எசபேலுடைய ஆவிகள் இன்றைக்கி நிறைய சுற்றி தெரிஞ்சிட்ருக்குது. நிறைய சபைகளும் சரி, நிறைய ஆட்களுடைய வாழ்க்கையில் ஹalleluya அவன் பயமுறுத்துகிற ஆவி. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இப்படி பண்ணிங்கன்னா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள், பயமுறுத்துகிற ஆட்கள், இது பண்ணிங்கன்னா நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இங்கே நிறைய பேர். கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், லாட் ஆஃப் பீப்புள் I can go on saying that நிறைய இருக்குது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே ஒரு காரியம் நடக்குது. ஆகாபோடைய சம்பந்தம் கலந்து, he was a wicked man, wicked king. இந்த மனுஷனோட போய் சம்பந்தம் கலக்கிறான். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு என்னோடு வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர். Look at the answer. யோசபாத் சொல்றதை பாருங்க. நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். ஆண்டவர்கிட்ட கேட்கல, எதுவுமே சொல்லலை. First instinct, because of friendship. Be careful of your friendship, whom you have friendship with. யார் கூட சகவாசம், நண்பர்கள், உங்கள் நண்பர்கள் யார், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இந்த நாட்களில் பார்க்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆட்கள், நம்மை வசீகரப்படுத்துகிற ஆட்கள், நம்மை தவறான பாதையில் நடத்துகிற ஆட்கள், இப்படிப்பட்டதான ஆட்களோடு நம்ம சம்மந்தம் கலக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். யார் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகள், அவர்களோடு சம்பந்தம் கலக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நாங்கள் கீலேயாத்துள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். எல்லாம் ஒருமனப்பட சொல்கிறாங்க. ஏன்னா இவெல்லாம் இந்த ப்ராஃபட்ஸ் எல்லாம் ராஜாவிற்கு இன்றைக்கி உள்ள ப்ராஃபட்ஸ் மாதிரி தான். ஜனங்கள் எதை கேட்க விரும்புகிறாங்களோ, இன்றைக்கி தீர்க்க தரிசனம் பரிதாபமாக எங்கே பார்த்தாலும் பரிதாபமாக போயிட்டுருக்கு. நான் தீர்க்க தரிசிகளுக்கு எதிரே கிடையாது. ஆமென். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சொல்லுகிற ஆட்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். எல்லாரும் உனக்கு அங்கே வேலை கிடைக்கும், ஆண்டவர் ஒன்று அப்படி மாற்றுவார், அமெரிக்கா கொண்டு போவார், இந்த தேசத்துக்கு கொண்டு போவார், இங்கே வேலை கிடைக்கும், நீ இப்படி இருக்க, கர்த்தர் உன்னை உயர்த்துறாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுறாரு. இன்றைக்கி தீர்க்கதரிசெல்லாம் இப்படி தான். இன்னும் சிலர் போய் உனக்கு ஐபிஎம்மில் வேலை கிடைக்குது, இந்த கம்பெனியில் இந்த பொசிஷன் கிடைக்குது, இந்த கண்ட்ரியில் இது கிடைக்குது. எல்லாமே தீர்க்க தரிசனம், எல்லாமே ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, ஆசீர்வாதத்தை குறித்து தான் இன்றைக்கி உள்ள தீர்க்க தரிசனம். ஏன்னா ஜனங்கள் அதை தான் கேட்க விரும்புகிறாங்க. ஒன்லி தென் people will be blessed. அப்போ தான் ஆசீர்வாதம், மற்ற காரியம் இதெல்லாம் யோசிக்கிறதுனால தீர்க்கதரிசிகளும் அப்படிப்பட்டதான நிலைமையில தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்டதான காரியங்கள் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் பரவலாக இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் யாருக்கும் எதிராக யாரையும் குறித்தும் குறிப்பாக நான் பேசலை. பரவலாக பார்க்கும்பொழுது எல்லாரும் இதே நிலைமையில் தான். ஆண்டவர் சொல்லாததை சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறதான ஆட்கள் இன்றைக்கி பெருகி விட்டார்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த ஆட்களும் அதே மாதிரி தான். நீங்கள் போங்க ராஜா, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. I don't think this was from God. பின்பு யோசபாத் அடுத்தது கவனிங்க. நான் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை எல்லாமே கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகலும் இங்கே இல்லையா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உண்மையான தீர்க்கதரிசி அவங்க அடிச்சு விட மாட்டாங்க. இஷ்டம் போல் அப்படியே பார்த்து ரேண்டமாக பார்த்து ஒரு 10 பேரை நிற்க வச்சுட்டு, ஒரு 15 பேரை நிற்க வச்சு, இந்த கலர் இந்த நம்பர் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் உள்ளத்தில் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்லுவாங்க. ஆமென். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. இன்றைக்கி நடக்கிறதான பயங்கரமான காரியங்கள் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவாராங்க. இன்றைக்கி நிறைய பேர் இப்படிப்பட்டதான ஆட்களுக்கு பின்னாடி குறி கேட்குற மாதிரி போயிட்டுருக்குறோம். ஆமென். நான் எப்போ சொல்வேன், ஆண்டவருடைய வசனத்துக்கு பயந்து நடந்தால் போதும். நமக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம வாசிக்க ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய போதகர்கள் நம்மோடு கூட பேசுகிறார்கள், ஊழியர்கள் பேசுகிறார்கள். அந்த வார்த்தைகளை நம்ம அபியாசப்படுத்தி அதை கேட்டு அதன்படி நடந்தாலே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இவன் கேட்குறான்,
நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகளும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மைக்கா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். I hate him because he doesn't speak in favor of me. என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றான். அதற்கு யோசபாத் சொல்கிறாரு, ராஜாவை அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். மிகாயாவை அழைக்கி போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்க தரிசனின் வார்த்தைகளை ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது. ஒரு ஆள் போய் கூப்பிட போகிறான் இந்த மிகாயாவை. எப்படியோ ராஜா ஒத்துக்கிறான், இவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மிகாயாவை கூப்பிட போன ஆள் சொல்கிறான், ஏப்பா 400 பேர் வந்தாங்க, எல்லாரும் ராஜாவுக்கு நன்மையாக ஃபேவராக தான் பேசினாங்க, நீயும் அதே மாதிரி பேசு அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கும் அப்படி தான் நம்முடைய வட்டாரத்தில் நம்முடைய சபைகள் இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் ஜனங்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை மாத்திரம் பேசுகிற ஒரு கும்பல் இருக்காங்க. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வராங்க. ஆமேன் ஆமேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு தேவையான எல்லா தீர்க்கதரிசிகள் வாக்கு தத்தங்களை கர்த்தர் இங்கே எழுதி வச்சுருக்காங்க வசனத்தில். ஹல்லேலூயா. அதை வாசித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீராய் அமையும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் வில் நேவிகேட் our paths. என்ன செய்யணும், எந்த நேரத்துக்கு என்ன எப்படி பண்ணணும், எல்லாத்துக்கும் பைபிளில் ஆன்சர் இருக்குது. அதை தேடி நம்ம வாசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இங்கே அவன் போனவன் சொல்கிறான், ஆமேன், இதோ தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே மிகாயா ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஹே, ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அது கவனிங்க. அவர் சொல்கிறாரு, அதற்கு மிகாயா, தேவன் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இன்றைக்கி அப்படிப்பட்டதான ஆட்கள் தான் நமக்கு தேவை. நன்மையோ தீமையோ தைரியமாக நின்று பேசுவதற்கு. ஹல்லேலூயா. தவறுனா அதை சுட்டி காட்டுவதற்கு. நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு தவறை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை, அதுதான் பிரச்சனை. ஆமாம், நான் சொல்கிறது தான் வேதவாக்கு, இதன்படி நடங்க அப்படின்னு சொல்கிற டிக்டேட்டர்ஷிப்ஸ் இன்றைக்கி நிறைய பெருகிருச்சு. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. அப்படிப்பட்டதான வலைகளில் நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராங்க. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராங்க. மிகாயா சொல்கிறான், கர்த்தர் சொல்லுவதையே நான் சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்வதற்கு இந்த மிகாயாவை போல ஆண்டவரே யாருக்கும் ஃபேவராக, யாருக்கும் சாதகமாக, யாரையும் ப்ளீஸ் பண்ணுவதற்காக நாங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஆனால் மேலே ஒருத்தர் கர்த்தர் பார்த்துடுறாரு, அவரை மாத்திரம் திருப்திப்படுத்துவதற்கு அவருக்கு முன்பாக நன்மையானது நீதி உள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அதையே நாடுங்கள் என்று நம் வேதத்தில் வாசிப்பது போல ஆண்டவரே அதை மாத்திரம் நாங்கள் செய்வதற்கு காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் உதவி செய்யும். God help us, oh God, that we will not compromise with the world, compromise with anybody, oh God. We pray that you will help us, help our people, oh God. இந்த ஜனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு அன்றைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற உண்மையான ஒரு வாழ்க்கை, அது நிமித்தமாக நஷ்டமானாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையை தாங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். We thank you Lord, எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.